ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். ஃபோரெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கிளாரிஃபைடாக தெரியாது. இன்னமும் சொல்கிற ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கே வந்து ஃபோரெக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக தெரியாது. சரியா? சரி, ஃபோரெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபோரெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான். எது வந்து குறிப்பிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்டின்னா, கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது. இதுதான் வந்து மேஜரா வந்து ஃபோரெக்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபாரின்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது என்ன அப்டின்னா, அதுதான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்டின்னு சொல்லுவோம். இப்ப ஃபாரின்ல இருந்து எஃப்ஓஆர், எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து இஎக்ஸ், அதுக்கு 2த்தையும் சேர்த்து போட்டா தான் ஃபோரெக்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபோரெக்ஸ் தான் இப்ப இருக்க எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை விட ஹையஸ்ட் ட்ரேடர் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எதனால வந்து இதை சூஸ் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஃபோரெக்ஸ்ல தான் இருக்கு. எதுல வேணா எந்த இதுல வேணா கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஃபோரெக்ஸ்ல இருக்க மாதிரி பெனிஃபிட்ஸ் எதுலேயுமே கிடையாது. ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபோரெக்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். எந்த ஒரு நாளும் வந்து லீவ் எடுக்காது. சாட்டர்டே, சண்டே தவிர. ஓகேவா. அதுக்கு லீவுன்றதே கிடையாது. மண்டே டூ ஃப்ரைடே வரைக்கும் 24 ஹவர்ஸும் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேவா. இன்னொன்னு ஒரு இப்போ இப்போ உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு வைங்க. இப்போ வந்து ஒரு யுஎஸ் வந்து ஈரோ கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்குறாங்க. ஒரு 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 இது வாங்குறாங்க. ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கூட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, ஆ இப்போ வந்து அந்த பிரைஸ் வந்து இறங்கும்போது, ஆ திருப்பி வந்து பிரைஸ் வந்து ஏறும்போது திருப்பி அந்த குட்ஸ திருப்பி வாங்கிருவாங்க. இப்போ வந்து யுஎஸ் வந்து ஈரோ கூட கம்பேர் பண்ணும்போது யுஎஸ் வந்து ப்ராஃபிட் ஆகுறாங்க. ஓகேவா. இன்னமும் புரியல அப்படின்னா, ஆ இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்ப்ளிஃபைடான எக்ஸாம்பிள் சொல்றேன். நெறைய பேர் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருப்பாங்க. நீங்களே கூட இருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபாரின்ல இருந்து வர்றவங்க அந்த ஃப்ளைட் இறங்குற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாட்டோட கரன்சிய அ இறங்குற நாட்டோட கரன்சியா மாத்துவாங்க. ஓகேவா. இப்போ வந்து ஆ இப்ப வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்னா, நான் இப்ப வந்து யுஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரேன். இப்ப நான் வந்து $100 வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். அதாவது ஃப்ளைட் இறங்குனோனயுமே வந்து நான் $100 குடுக்குறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு ₹7,500 வந்து குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, $1 வந்து ஆ 75 ச ₹75 ஓகேவா. இப்ப வந்து அ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நீங்க எதுவுமே பண்ணல. 7,500 குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அ திருப்பி போறீங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு, கொஞ்சம் மாசத்துக்கு கழிச்சு அந்த ரூ. 7,500 நீங்க குடுத்து, அந்த அ அந்த நீங்க யுஎஸ் நாட்டுக்கு கரன்சி மாத்துறீங்க அப்டின்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப வந்து ஆ இப்ப 7,500 $100 வச்சு ரூ. 7,500 எடுத்திருப்பீங்க. ரூ. 7,500 குடுத்திருப்பாங்க. நீங்க அதே ரூ. 7,500 குடுக்கும்போது, $111 அந்த மாரி குடுப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆ நெறைய பேத்துக்கு குழப்பும். எதனால வந்து பிரைஸ் வந்து ஏறியிருக்கு, பிரைஸ் வந்து இறங்கியிருக்கு அப்டின்றது தெரியாம இருக்கும். அந்த நாட்டோட வளர்ச்சி ஏற்படும்போது, அந்த நாடு வந்து அந்த நாட்டோட கரன்சி வந்து என்ன ஆகும் அப்டின்னா, பிரைஸ் வந்து ஏறுறதும், இறங்குறதும் செய்யும். ஓகேவா? இப்ப நான் இது கொஞ்சம் கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து என்ன அப்டின்றத சொல்லிர்றேன். இதுக்கு பேரு தான் ட்ரேடிங். இப்ப வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு இத எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். திருப்பி வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த நாட்டோட கரன்சி வந்து ஏறியிருக்கு. அதனால பிரைஸ் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். இதுக்கு பேரு தான் ட்ரேடிங். ஆனா, இத வந்து முன்னாடி இந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த மாரி அப்டின்னா, ஒரு நாட்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போம்போது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு, திருப்பி வந்து பிரைஸ் வந்து ஏறும்போது திருப்பி அந்த நாட்டுக்கு வருவாங்க. திருப்பி இதே மாரியே ஒவ்வொரு நாடா போய் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாரிலாம் பண்ண வேண்டிய தேவையில்ல. அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோனயே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு தான் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றதுக்குரிய அர்த்தம். ஓகேவா? இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு புரோக்கர்ஸ் வச்சிருக்கும். சில புரோக்கர்ஸ் வச்சிருக்கும். அந்த புரோக்கர் மூலியமா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே
ஈஸியா சொல்லணும் அப்படின்னா. ஆனா 4x பார்த்தோம் அப்படின்னா பெருசா போகும். ஓகேவா? சரி, இப்போ வந்து 4x அப்படின்றது ஆ ஏறுது, இறங்குது, பிரைஸ் ஏறுது. இப்ப நீ நீ ஏறுது ப்ராஃபிட் மட்டும் சொல்ற. இப்ப வந்து இறங்கிருச்சு, நம்ம பிரைஸ் இறங்கிருச்சு அப்படின்னா, நான் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு லாஸ் தானே ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்லி கரெக்ட். ஆ லாஸ் தான் ஆவீங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸ்டடீஸ் நெறைய இருக்கு. ஓகேவா? சரி, நான் மார்க்கெட் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்றத சொல்லிர்றேன். சரியா? இப்ப வந்து நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். யுஎஸ் வந்து ஒரு யூரோ கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்குது. இப்ப வந்து ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு வெயிட் பண்ணி அந்த கூட்ஸ வந்து திருப்பி வாங்குது அப்படின்னா, பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது தான் எடுப்பாங்க. டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு. பிரைஸோட டிமாண்ட் வந்து எப்ப வந்து கம்மியா இருக்கோ, அப்ப வந்து எல்லாத்தையுமே வித்துருவாங்க. பிரைஸோட அ டிமாண்ட் வந்து வாங்குவாங்க. பிரைஸோட டிமாண்ட் வந்து எப்போ வந்து ரொம்ப கம்மியா இருக்கோ, அப்போ வந்து வாங்குவாங்க. பிரைஸோட டிமாண்ட் வந்து எப்போ வந்து அதிகமா இருக்கோ, அப்போ வந்து வித்துருவாங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்ப வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. சரியா? மார்க்கெட் 2 விதமா மூவ் ஆகும். ஒண்ணு வந்து மார்க்கெட்டோட அந்த நாட்டோட அ ஜிடிபி வச்சு மூவ் ஆகும். அதாவது வந்து அந்த நாட்டோட ஸ்ட்ரென்த்த வச்சு மார்க்கெட் மூவ் ஆகும். இப்ப யுஎஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஆ ட்ரம்பும், பிடனும் வந்து சண்டை போடுறது ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால வந்து யுஎஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப அதனால எல்லா யுஎஸ்டி பேருமே இறங்கிட்டு இருக்கும். எல்லா யுஎஸ்டியோட கிராஸ் பேருமே ஏறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி அது ஒரு விதமான இடம். சரியா? இப்ப வந்து இன்னொன்னு சொன்னேன் கரெக்ட்டா. யுஎஸ் வந்து யூரோ கிட்ட கூட்ஸ் வாங்குது. இப்ப வந்து அவங்க வந்து இந்த லெவலுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம அளவுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் மாரி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்காது. என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அதிக லெவலான இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருப்பாங்க. அதனால மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணுவாங்க. மேனிபுலேட்னா, ஆ ஒரு விதமான லூப் ஹோல்ன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத வந்து தப்பா பண்றதுக்கு அப்டின்றது ஒண்ணு இருக்கு. அந்த தப்பா பண்றது தான் இந்த பேங்க் பண்றது அப்டின்றது அர்த்தம். சரியா? இப்ப வந்து அந்த இது 2 தான் மார்க்கெட்டு. இது 2த்த டீட்டெயில்டா படிக்கிறதுக்கு பேரு தான் ரீட்டெய்லர் ஸ்டடி, ஸ்மார்ட் மனி ஸ்டடி, ஃபண்டமெண்டல் ஸ்டடி, சென்டிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஆ இது 2 தான் மார்க்கெட். ஓகேவா? ஒண்ணு ஃபண்டமெண்டல் வச்சு பிரைஸ் வந்து மேலயும் கீழயும் மூவ் ஆகும். இன்னொன்னு வந்து அந்த நாட்டோட பேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அதிக காசு வச்சிருக்க ஒரு மனிதர். ஓகேவா? இப்ப அவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் கரன்சிஸ். அந்த கிங் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மார்க்கெட் மூவர்ஸ் ஆர் மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றது அவங்கள தான். யார்கிட்ட காசு அதிகமா இருக்குதோ, அவங்க சொல்ற பேச்சு தான் மார்க்கெட் வந்து கேட்கும். ஓகேவா? இப்போ வந்து ஆ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைஸ வந்து இப்ப ஒரு ரீட்டெய்லர் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரீட்டெய்லர்ன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாருமே ரீட்டெய்லர் தான். தனியா வந்து லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ட்ரேட் பண்ற எல்லாருமே வந்து ரீட்டெய்லர் தான். ஆனா ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே லாஸ் பண்ண விட்டுட்டு, அவங்க வந்து ப்ராஃபிட் ஆவாங்க. ஓகேவா? அதுக்கேத்த மாரி அ ஏத்திட்டு, அதுக்கடுத்து திருப்பி அந்த நாட்டுல இருந்து ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் ஃபோரெக்ஸ். இப்படி இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு ஃபோரெக்ஸ் ஒண்ணும் ரொம்ப சிம்ப்ளிஃபைடான விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து சிம்ப்ளிஃபைடான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட்லி ராங். நீங்க எவ்வளோ படிச்சாலும், நீங்க ட்ரேட் பண்ணும்போது தான் அதோட இது தெரியும். அதோட அ விஷயமே தெரியும். இப்போ வந்து நெறைய பேர் இருக்காங்க. 1 வருஷம் ஆகி எனக்கு கன்சிஸ்டன்சி இல்ல. 2 வருஷம் ஆகி கன்சிஸ்டன்சி இல்ல. 3 வருஷம் ஆகி கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. நீங்க மார்க்கெட்ட புரியிற வரைக்கும், மார்க்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வர வரைக்கும், மார்க்கெட்டோட பிஹேவியர் என்னன்னு தெரியிற வரைக்கும், உங்களால ப்ராஃபிட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இந்த இந்த விதத்த வந்து 2 விதமா கத்துக்கலாம். ஒண்ணு வந்து நீங்க ரொம்ப நாள் மார்க்கெட்ல இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வெயிட் பண்ணி, அதுக்கடுத்து நீங்க கத்துக்கிறது. இல்ல அப்டின்னா, யாராச்சும் ஒரு ஆள் கிட்ட போயி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்ப வந்து நான் இருக்கேன் அப்டின்னா, என்னோட கோர்ஸ்ல இருந்து நான் சொல்லி தரேன் அப்டின்னா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, நீங்க அது மூலியமா ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்ப வந்து ஆ இதுதான் வந்து நான் என்னோட கோர்ஸ்லயும் சொல்லி தரேன். ஓகேவா? அ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எதையுமே வந்து டீட்டெயில்டாவே ஆரம்பிக்க மாட்டேன். எல்லாத்தையுமே வெரி பேசிக்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், பேசிக்க கோட்ட விட்டுருவாங்க. இவ்ளோ பெரிய விஷயம் தெரிஞ்சாலும், பேசிக்க வந்து கோட்ட விட்டுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கே
ஐன்ஸ்டீன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் ஷூலேஸ் கட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாரி தான் எல்லாமே. பெரிய பெரிய ஆளுங்களே சின்ன சின்ன விஷயத்த வந்து கோட்ட விடுவாங்க. அந்த மாரி தான் இதுவும். இப்ப வந்து பிரைஸ் வந்து மூவ் ஆகுறது எத வச்சு அப்டின்னா, சப்ளை, டிமாண்ட். ஒரு இடத்துல ஒரு ஒரு டிமாண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, பிரைஸ் வந்து கீழ இறங்கும். ஒரு டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னா, பிரைஸ் வந்து கீழ இறங்கும். டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, பிரைஸ் வந்து மேல ஏறும். இவ்வளவு தான் கான்செப்ட். அத அத எப்படி மேனிபுலேட் பண்ணி எந்த விதமா ட்ரேட் பண்ண போறாங்க அப்டின்றது தான் நம்ம கோர்ஸ்ல வந்து சொல்லி தருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன? மார்க்கெட் எந்த விதத்துல மூவ் ஆகுது? இது எல்லாமே தெரியணும். அதுக்கு பேரு தான் ரீட்டெய்லர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ரீட்டெய்லர் ஸ்டடி அப்படின்னா, நம்மள மாரி நெறைய பேர் வந்து ஃப்ளாப் ஆகுற ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ரீட்டெய்லர் ஸ்டடி அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். இன்ஸ்டிடியூஷன் நம்மள ஃப்ளாப் ஆறதுக்கு அவங்க உருவாக்குன ஒரு விஷயம் தான் இந்த ரீட்டெய்லர் ஸ்டடி. ஓகேவா? இப்ப வந்து இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? ரீட்டெய்லர் கான்செப்ட், இந்த சார்ட் பேட்டர்ன் கான்செப்ட் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு நெனைக்கிறீங்களா? ஒரு நார்மல் மனிதன் கண்டுபிடிச்சவா? இல்லவே இல்ல. ஒரு பேங்க்ஸோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அவங்க கண்டுபிடிச்ச ஸ்டடி, அவங்க பண்ணிட்டு இருந்து அத வந்து லீக் அவுட் ஆயி எல்லாரையும் படிக்க வச்சு லீக் அவுட் ஆகுற மாரி நடிச்சு, எல்லாரையும் படிக்க வச்சு, நம்ம எல்லாரையுமே தான் எல்லாரையும் படிக்க வச்சு, நம்ம எல்லார் காசுலயும் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அது தெரியாம நெறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. இத தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து ரீட்டெயிலர் ஸ்டடின்றத உருவாக்குனது அவங்க. இப்ப உருவாக்குன அவங்களுக்கு தெரியாதா? எந்த மாரி அவங்க மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? நம்ம பண்ண எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது என்ன பண்றாங்க? என்ன விதத்துல மூவ் பண்ணுவாங்க? அது தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டடி வந்து ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ஸ்டடி அப்படின்னு வரும். ஃபண்டமெண்டல் தான் மார்க்கெட். ஓகேவா? ஃபண்டமெண்டல் தான் மார்க்கெட். ஃபிராங்கா சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் தான் மார்க்கெட். இருக்கறதுலயே மோஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல். எல்லா எல்லா மார்க்கெட் எடுத்து பார்த்தாலும் ஃபண்டமெண்டல்ன்றது வந்து ஒரு பேஸான ஒரு விஷயம். ஓகேவா? ஒரு நாடு வந்து என்ன லெவலுக்கு வந்து ஜிடிபி இருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த ஃபண்டமெண்டலுக்கு ஏத்த மாரி தான் மூவ் ஆகும். அந்த ஃபண்டமெண்டலுக்கு அகைன்ஸ்ட்டா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ட்ரேடிங்க்கு வந்து இன்னும் சூட்டபிளா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபண்டமெண்டலுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணணும் என்னைக்குமே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி, டம்ப் மணி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு ரொம்பவே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய பேங்க், பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க, இவங்கள மாரி வாரன் பஃபட், அ அந்த மாரி ஆளுங்க ட்ரேட் பண்றதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆ இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ஆ ஸ்கேம் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்கேம் ஓட வெப் சீரிஸ். அந்த ஸ்கேமோட வெப் சீரிஸ்லயே நெறைய பேர் வந்து ஆ ஹர்ஷத் மேத்தா அவரு வந்து பண்ணுவாரு. எல்லா மார்க்கெட்டையும் மேனிபுலேட் பண்ணுவாரு. ஆனா வந்து அதுதான் வந்து கரெக்ட்டான விஷயம். மேனிபுலேஷன்ன்றது ஒரு எல்லா இடத்துலயுமே இருக்க தான் செய்யும். அது இருக்காம வந்து யாராலயுமே ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஓகேவா? மேனிபுலேஷன்ன்ற விஷயம் அவரு வந்து வெளிய தெரியிற மாரி பண்ணாரு. இந்த மாரி பேங்க்ஸ் தெரியாம பண்ணுது. இவ்வளவு தான் வித்தியாசமே. ஓகேவா? இது வந்து ஆ அவர் வந்து தெரிஞ்ச மாரி பண்ணி மாட்டிக்கிட்டாரு. இப்ப வந்து ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி கான்செப்ட் அதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸ்மார்ட் மணின்றது வந்து இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட மணி. ஓகேவா? இப்ப வந்து டம்ப் மணி அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணி. அதாவது வந்து நம்மளோட காசெல்லாம் கரியா போகுதுல்ல, டம்ப்ன்னு சொல்லுவாங்கல்ல, குப்பை அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளோட மணிய தான் அவங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்கல்ல, அதுக்கு பேரு தான் டம்ப் மணி அப்டின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல போய் ஒரு டம்ப் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்ப வந்து இந்த இடத்துல இப்ப வந்து நான் சொன்னேன் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். என்ன சொன்னேன் அப்டின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகும்போது ஒரு இடத்துலருந்து ஒரு யுஎஸ்லேருந்து நான் இந்தியாவுக்கு போறேன். எனக்கு வந்து 7500 வந்து மாத்தி குடுத்தாங்க. திருப்பி அந்த 7500யே நான் யுஎஸ் போம்போது மாத்தம்போது, எனக்கு $111 குடுக்குறாங்க. தட் மீன்ஸ் வந்து ஒரு ரூ. 9,000 வந்து இந்தியன் கணக்குல குடுக்குறாங்க. எப்படி அதெல்லாம் நடக்குது அப்டின்னா, அதுதான் அந்த நாட்டோட வளர்ச்சியோட
ஒரு 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 விஷயம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து நாடு டூ நாடு மாரி அந்த மாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாரிலாம் தெரிஞ்சு அதுக்கு அடுத்து ஆன்லைன்லேயே வந்து ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிச்சுச்சு. சரி, அத எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னா, சில குறிப்பிட்ட புரோக்கர்ஸ் மூலியமா ட்ரேட் பண்ணுவாங்க. சரியா? அந்த விஷயம் தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, நீங்க வந்து இந்த புரோக்கர்ன்றவங்க எதுக்கு வராங்க? எதனால வராங்க? அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க தோத்தாலும் உங்ககிட்ட இருந்து காசு எடுப்பாங்க. நீங்க ஜெயிச்சாலும் உங்ககிட்ட இருந்து காசு எடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்குரிய அ ஸ்ப்ரெட், லிவரேஜ், அதுக்கு அடுத்து வந்து பிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட், லிவரேஜ் வந்து முக்கியமா அ அவங்க அவங்களோட ஒரு டெர்ம், சரியா? இது வந்து முக்கியமா அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஆ இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுன்றது எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம். ஆன்லைன்ல ஒவ்வொரு புரோக்கர் உங்களுக்கு ஏத்த மாரி சூஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணலாம். லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ட்ரேடிங் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபோரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆ ஹைலி மேனிபுலேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும், ஃபோரெக்ஸ், கமாடிட்டீஸ் அந்த மாரி சைட்ஸ்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஆ என்னோட கோர்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, எல்லா விதமான கான்செப்ட் வந்து கிரிஸ்டல் கிளியரா வந்து சொல்லி தருவேன். நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஜனவரி 13 வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, போன 3, 4 வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ட்ட கீழ நீங்க சொல்லலாம். நான் வந்து கீழ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுக்குறேன். அத நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ட்ட நீங்க பேசலாம். ம். நான் என்னென்ன சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரீட்டெய்லர் கான்செப்ட்ல ஆரம்பிச்சு, அதுக்கு அடுத்து வந்து ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி கான்செப்ட் போயி, அதுக்கு அடுத்து வந்து ஒய்காஃப் தியரி போயி, ஃபண்டமெண்டல் ஸ்டடி போய், சென்டிமெண்டல் ஸ்டடி வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி தருவேன். 14 டேஸ் வந்து கிளாஸ் நடக்கும். ஆ நீங்க வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபோன் நம்பர் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணி. அதே மாரியே ரொம்பவே சாரி, நான் வந்து பிளேலிஸ்ட்ல 2, 3 வீடியோஸ வந்து டெலீட் பண்ணிட்டேன் ஸ்மார்ட் மணி இதுல. ஏன் அப்படின்னா, அது வந்து அவ்வளோ இருக்கிறது வந்து ரொம்பவே கம்மி. போதாத ஒரு விஷயம். அது தெரிஞ்சா ஆ ஒரு 60% தான் வின்னிங் ரேஷியோ இருக்கும். நான் அதுதான் சொன்னேன். நெறைய பேர்ட்ட சொன்னேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லியிருக்கேன். நீங்க கத்துக்கிட்டு அதுக்கடுத்து அவங்க மணிய ஸ்பெண்ட் பண்ணணும். நெறைய பேரு 2 பேர் சொன்னாங்க. நான் வந்து இதுல வந்து எனக்கு வந்து அவ்வளோ இதா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நெறைய பேர் சொல்லிட்டாங்க. இது மட்டும் வந்து ஸ்மார்ட் மணி கிடையாது. நான் சொன்னது ஒரு ஹிண்ட் மட்டும் தான். இதுக்கும் அப்பாற்பட்டு நெறைய விஷயம் இருக்கு. இதுக்குள்ளேயே டெவலப் பண்ண விஷயம் நெறைய இருக்கு. இத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து இன்னும் எதையுமே வந்து சொல்லல அப்டின்னு தான் அர்த்தம். இதையும் தாண்டி நெறைய விஷயம் இருக்கு. ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி கான்செப்ட்ல. அப்டி நான் வந்து அவ்வளோதான் விஷயம்னா, நான் எதுக்கு தனியா கோர்ஸ்ன்னு ஒண்ணு எடுக்கணும்? அது அது மட்டும் அப்புறம் ஏன் நான் அத அப்லோட் பண்ணணும் ஃப்ரீயாவே? நீங்க அத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. ஏதாச்சும் ஒரு கேஸ் பே அ என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னாலும், உங்களுக்கு அடுத்து ஏதாச்சும் மேக் பண்ணணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஏதாச்சும் வீடியோ மேக் பண்ணா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கேத்த மாரி நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஓகே. பை.